விழா என்பது என்ன? ஏதோ அம்மனுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை நாம் நடத்தக்கூடிய விழா என்பது மட்டுமல்ல. நான் வந்திருந்த போது இங்கே சிலரிடம் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இங்கே கொடை விழா நடக்கிறது என்று சொன்னால் எந்த ஊரில் இருந்தாலும் நாங்கள் அனைவரும் இந்த ஊரில் கூடிவிடுவோம், சொந்தங்கள் பந்தங்கள் என அனைவரும் இணைந்து இந்த விழாவினை நாங்கள் கொண்டாடுவோம் என்று சொன்னார்கள். ஆக இந்த ஊரிலே கொடை விழா நடக்கிறது என்று சொன்னால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களும் இணையக்கூடிய ஒரு நாளாக இந்த ஊரின் கொடை விழா அமைகிறது. அதிலும் கும்பாபிஷேகம் நடக்கிறது என்று சொன்னால் ஏதோ சாதாரணமாக நடப்பது அல்ல. அம்மனுடைய உத்தரவு வேண்டும். அம்மன் நமக்கு உரிமை கொடுத்தால் மட்டும்தான் இந்த ஆலயத்திலே நாம் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியும். நினைத்து பாருங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்திலே சாதாரண ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆதிரா இந்த ஆலயத்திலே அம்மனுடைய கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய இந்த விழாவிலே பேச வேண்டும் என்று அம்மன் உத்தரவு கொடுத்திருக்கிறாள். அதனால்தான் இந்த ஆலயத்திலே இந்த புண்ணிய ஸ்தலத்திலே 1 மணி நேரம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆக எந்த ஒரு விழா இந்த அம்மனுடைய சன்னதியில் அரங்கேற வேண்டும் என்று சொன்னாலும் அவளுடைய அனுமதி இல்லாமல் இந்த ஸ்தலத்தில் அது நடக்க முடியாது. அப்படி கும்பாபிஷேகத்தில் என்ன மகிமை இருக்கிறது? என்ன கும்பாபிஷேகம் நடப்பதால் நமக்கு கிடைக்கிறது என்று நாம் கேட்கலாம். கும்பாபிஷேகத்தில் மொத்தம் 2 பொருட்களுக்கு தான் முக்கியத்துவம். பஞ்சபூதங்கள் 5 இருந்தாலும் கூட நீருக்கும் நெருப்புக்கும் தான் கும்பாபிஷேகத்திலே முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஏன் தெரியுமா? நீர் எவ்வளவு அசுத்தமாக இருந்தாலும் அதை கரைத்து விடும். நெருப்பு எவ்வளவு கொடுமையான பொருளாக இருந்தாலும் அதை பொசுக்கிவிடும். ஒரு ஊரிலே கும்பாபிஷேகம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளும் கொடுமைகளும் பொசுங்கி போகும் என்பதற்கு ஆதாரமாகத்தான் கும்பாபிஷேகத்திலே நீருக்கும் நெருப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவ்வளவு மகிமையாக நடக்கக்கூடிய இந்த விழாவிற்கு பலரும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். சிலர் நினைக்கலாம், பலர் இணைந்து வேலை செய்கிறார்கள், நாமெல்லாம் எப்போதோ நேரம் கிடைக்கிற போது அம்மனுக்காக உழைக்கிறோம், இந்த உழைப்பை யார் பார்க்க போகிறார்கள்? நாம் அம்மனுக்காக உழைக்கக்கூடிய இந்த வேலைகள் அத்தனையையும் யார் பார்க்க போகிறார்கள் என்று நாம் நினைக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சொந்தங்கள் இல்லை என்றாலும், பந்தங்கள் இல்லை என்றாலும், பணம் இல்லை என்றாலும், எதுவும் இல்லாத சூழலில் கூட ஒருவன் தனியாக அம்பாளுக்காக வேலை செய்கிறான் என்று சொன்னால் அதை யாரும் பார்க்கவில்லை என்றாலும் அந்த அம்மா பார்த்து கொண்டிருக்கிறாள் என்பதில் யாதொரு சந்தேகமுமே கிடையாது. உதாரணமாக பார்த்தால், தஞ்சை பெரிய கோவிலினை ராஜராஜ சோழன் கட்டுகிறான். பெரிய நந்தியை கட்டுகிறான், பெரிய கோபுரத்தை கட்டுகிறான், மதில்கள் எல்லாம் தமிழ்நாடே வியர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு பெரிய பெரிய மாடங்கள், தூண்கள், சிவலிங்கம் என்று அனைத்தையும் பெரிதாக அமைத்து கட்டுகிறான். கோவிலெல்லாம் ஓரளவு பணி முடிகிறது. ராஜராஜனுடைய மனதிலே ஒரு சிறு ஆணவம் வந்து விடுகிறது. நான் எவ்வளவு பெரிய ஆலயம் அமைத்திருக்கிறேன், இந்த நாடே வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது என்னுடைய ஆலயத்தை. பெரிய நந்தி, பெரிய மதில், பெரிய லிங்கம் எல்லாம் பெரிதாக கட்டியிருக்கிறேன். யார் என்னை போன்று சிவபெருமானுக்கு பெரிய ஆலயத்தை அமைக்க முடியும்? யார் என்னை போன்று உழைப்பை கொடுக்க முடியும் என்று ராஜராஜன் ஒரே ஒரு நொடி தன்னுடைய மனதில் ஒரு ஆணவத்தை கொண்டு வந்து தன் வீட்டில் சென்று உறங்குகிறான். உறங்கியதுதான் தாமதம். சிவபெருமான் கனவிலே காட்சி கொடுத்தார். ராஜராஜன் மமதையோடு கேட்டான், எம்பெருமானே, இப்போது உனக்கு திருப்தியாக இருக்கிறதா? எவ்வளவு பெரிய ஆலயத்தை உனக்காக நான் அமைத்து கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி. சிவபெருமான் சிரித்து கொண்டே சொன்னார், ஏதோ கிழவி கொடுத்த நிழலில் இருக்கிறேன் என்று. ராஜராஜனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆலயத்தை கட்டியது நான்,
ஆனால் சிவபெருமான் கிழவி கொடுத்த நிழலில் இருக்கிறேன் என்று சொல்கிறாரே, என்ன விஷயமாக இருக்கும் என்று சொல்லி அடுத்த நாள் காலையில் ஆலயத்திற்கு சென்றவுடன் பணியாட்களை எல்லாம் அழைக்கிறார். எல்லோரையும் அழைத்து கேட்கிறார், இங்கே ஏதாவது கிழவி கோவில் கட்டுவதற்கு வேலை செய்திருக்கிறாளா என்று. பணியாளர்கள் எல்லோரும் சேர்ந்து சொன்னார்கள், இங்கே தினசரி வேலை நடக்கிற போது ஒரு கிழவி மதியான நேரத்திலே வருகை தருவாள். வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்லில் அமர்ந்து எங்கள் அனைவருக்கும் மோர் கொடுப்பாள், எங்கள் அனைவருடைய தாகத்தையும் தீர்த்து விடுவாள். அவள் தினசரி எங்கள் தாகத்தை தீர்த்ததால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் அவளிடம் கேட்டோம், அம்மா எங்கள் தாகத்தை எல்லாம் தீர்த்தாயே, உன் நினைவாக இந்த ஆலயத்தில் ஏதாவது நாங்கள் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஏதாவது உன்னிடம் இருந்தால் கொடு என்று நாங்கள் கேட்டோம். ஆனால் அந்த கிழவி சொன்னாள், என்னிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லையப்பா, வேண்டுமென்றால் தினசரி மோர் கொடுக்க வருகின்ற போது நான் அமர்ந்திருந்த கல் இருக்கிறது, அந்த கல்லை தருகிறேன், ஆலயம் கட்ட பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள். அரசன் கேட்டான், அந்த கல்லை எங்கே பதித்தீர்கள் என்று. பணியாளர்கள் சொன்னார்கள், கிழவி அந்த கல்லை கொடுக்கிற போது கருவறையில் இருந்த லிங்கத்தை சுற்றி மதில்கள் மட்டும்தான் கட்டப்பட்டிருந்தது, மேற்கூரை பதிக்கவில்லை. அதனால் அந்த கல்லை எடுத்து எம்பெருமானின் தலை மீது மேற்கூரையாக கட்டிவிட்டோம் என்று சொன்னார்கள். ஒரு நொடி அவன் நினைத்து பார்த்தான், இத்தனை பெரிய ஆலயம் கட்டியும் கூட ஒரே ஒரு மேற்கூரைக்கு கல்லை கொடுத்த கிழவிதானே எம்பெருமானின் கண்களுக்கு தெரிந்திருக்கிறாள். ஆக கொடுப்பது எது என்பது முக்கியமல்ல, மனதிலே நாம் எதை நினைத்து கொண்டு கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று ராஜராஜன் அன்றைக்கு தெரிந்து கொள்கிறான். அதை ஒரு நொடி நினைத்து பார்க்க வேண்டும். ஆலயத்திற்காக எவ்வளவு கொடுக்கிறோம், எவ்வளவு உழைக்கிறோம், ஏன் என்னால் உழைக்கவே முடியவில்லை என்பது எல்லாம் தாண்டி ஒரு நொடி நீ ஆலயத்திற்காக உழைத்தாலும் கூட அதை அம்பாள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள். இன்றைக்கு பயன் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட இன்னொரு நாள் அதன் பயன் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இன்றைய காலத்திலே ஆன்மீக ஏன் தேவைப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் எப்போது தெரியுமா இறைவனை தேடுகிறோம்? தொட்ட பிறகு பாம்பு என்று தெரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள், சுட்ட பிறகு நெருப்பு என்று புரிந்து கொள்ளக்கூடிய அப்பாவிகள், பட்ட பிறகும் கெட்ட பிறகும் தான் பரம்பொருள் இருக்கிறான் என்று தேட துவங்குகிறோம். நமக்கு எப்போதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்போதுதான் நமக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவை நாம் தேடுகிறோம். இது நம்மிலிருந்து துவங்கவில்லை, மகாபாரத காலத்திலேயே இருந்திருக்கிறது. பகடை ஆட்டத்திலே பாண்டவர்கள் தோற்று போகிறார்கள். துரியோதனன் சொல்கிறான், துச்சாதனா அந்த பாஞ்சாலியினுடைய துகிலை களைந்து வா என்று. துச்சாதனன் செல்கிறான் பாஞ்சாலியின் அருகிலே. பாஞ்சாலி நினைத்தாள், நாம் நினைத்தால் நம் மானத்தை காப்பாற்ற முடியும் என்று. ஒரு நொடி பாஞ்சாலி தன்னால் தன் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று நினைத்து இரண்டு கரங்களையும் மார்பின் மேல் பிடித்து தன் மார்பை மறைத்து கொண்டு நிற்கிறாள். துச்சாதனன் துகிலை களைகிறான். பாஞ்சாலி நினைக்கிறாள், எப்போது தன்னால் தன் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்று பாஞ்சாலிக்கு தெரிந்ததோ உடனே மார்பின் மேல் இருந்த இரண்டு கரங்களையும் எடுத்து தலைமேல் குவித்து ஹரே கிருஷ்ணா என்று அழைத்தாள். அழைத்ததுதான் தாமதம். எங்கிருந்து துகில் வந்தது என்றே தெரியவில்லை. பகவான் மலை போல் ஆடை கொடுத்து கொண்டிருந்தார். இந்த மகாபாரத கதை நிறைவு பெறுகின்ற சமயத்திலே பகவான் கிருஷ்ணருடைய தேரோட்டியான உத்தவர் பகவான் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறார், பகவானே, பாஞ்சாலியினுடைய மானம் களையப்படுகிற சமயத்திலே நீங்கள் நினைத்தால் துச்சாதனன் அவள் ஆடையை தொடுவதற்கு முன்னாலே காப்பாற்றி இருக்கலாமே, ஏன் செல்லவில்லை என்று. பகவான் சொன்னார், நான் அந்த அரண்மனையினுடைய வாசலில் தான் நின்று கொண்டிருந்தேன். யாராவது ஒரு முறை பகவானே
என்னை காப்பாற்று என்று அழைத்திருந்தால் உடனடியாக அந்த அரண்மனைக்கு உள்ளே சென்றிருப்பேன். யாரும் என்னை அழைக்கவில்லை. இறுதியில் பாஞ்சாலி அழைத்தால் நான் சென்றேன் என்று சொன்னார். நினைத்து பாருங்கள், பகவான் கிருஷ்ணர் பாஞ்சாலிக்கு மட்டுமல்ல, பாரதத்தில் பிறந்த அத்தனை பெண்களுக்கும் மானிடர்களுக்கும் பக்கத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு முறையாவது நாம் பகவானை நினைத்து விட மாட்டோமா என்று, ஒரு முறையாவது என்னுடைய பக்தன் என் நாமத்தை அழைத்து விட மாட்டானா என்று பகவான் கிருஷ்ணர், பகவான் கடவுள் நம் பக்கத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறார். எப்போது நாம் அவரை அழைக்கிறோமோ அப்போது நமக்கு அருள் கொடுக்கக்கூடிய இறைவனாகத்தான் கடவுள் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்மில் பலரும் அந்த இறைவனை புரிந்து கொள்ளாமல் மிக சாதாரணமாக நினைத்து விடுகிறோம். இறைவன் இருக்கிறான் என்று சொன்னால், இறைவன் என்னை படைத்தான், என்னை பாதுகாக்கிறான் என்று சொன்னால், ஏன் எனக்கு துன்பம் வருகிறது என்று கேட்கிறோம். கடவுள் என்பவர் நம் தாயை போன்றவர். தாய்க்கு தெரியும், காய்ச்சல் இருக்கக்கூடிய சமயத்தில் நம் பிள்ளைக்கு கஞ்சி கொடுக்க வேண்டுமா அல்லது ஐஸ்கிரீம் கொடுக்க வேண்டுமா என்பது பெற்ற தாய்க்கு தெரியும். அதே போல்தான் கடவுளுக்கும் தெரியும், இந்த சூழலிலே, இந்த சமயத்திலே என்னுடைய பக்தனுக்கு நான் எதை செய்ய வேண்டும் என்பது பெற்ற தாயான கடவுளுக்கு தெரியும். ஒருவேளை அந்த நேரத்தில் நமக்கு நாம் நினைத்த நன்மையை கொடுத்தால் அது பின்விளைவை ஏற்படுத்தும் என்று சொல்லிதான் அந்த சமயத்தில் எம்பெருமான் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறார். ஆனால் அது எதையும் புரிந்து கொள்ளாமல் கடவுள் எப்போதும் நமக்கு துன்பத்தையே கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். அதிலும் குறிப்பாக நமக்கு நன்மை செய்தால் கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறோம், நமக்கு தீமை செய்தால் கடவுள் இல்லை என்று முடிவே செய்கிறோம். புரியும்படி சொன்னால், வீட்டின் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் திடீரென்று விபத்துக்கு உள்ளாகி விடுகிறான் என்று சொன்னால் நாம் என்ன சொல்கிறோம்? எனக்கு முன்பாகவே தெரியும், அந்த பையன் போன வேகத்திற்கு அவனுக்கு விபத்து வந்தே தீரும், கடவுளுக்கு கண் இருக்கிறது, அவனுக்கு இப்படி தவறு நடந்து விட்டது என்று சாதாரணமாக சொல்கிறோம். அதே விபத்து நம் வீட்டு பிள்ளைக்கு நடந்து விட்டது என்று சொன்னால் கடவுளுக்கு கண்ணே கிடையாது, என் பிள்ளைக்கு விபத்து நடக்கிறது மாதிரி இந்த கடவுள் செய்து விட்டாரே என்று சொல்லி கவலைப்படுகிறோம். ஆக ஒரே செயல்தான், நம் வீட்டில் நடந்தால் கடவுள் இல்லை, அதே செயல் இன்னொருவரின் வீட்டில் நடந்தால் கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறோம். எப்போது ஒரு மனிதனுடைய ஆழ் மனதிலே இந்த உலகத்தை படைத்த கடவுள் என்று ஒருவர் இருக்கிறான் என்கிற நம்பிக்கை வருகிறதோ அப்போதுதான் அவன் ஆன்மீகத்தை தெரிந்து கொள்வதற்கான அடிமட்டத்தில் துவங்குகிறான். நினைத்து பாருங்கள், காய்ச்சல் வந்தால் ஒரு மருத்துவரை பார்ப்பதற்காக செல்கிறோம். மருத்துவர் ஊசியிலே தண்ணீரை ஏற்றி நம் உடலில் செலுத்தினால் கூட காய்ச்சல் குறைந்ததாக நம்புகிறோம். ஏன்? மருத்துவர் ஊசிதான் குத்தி இருக்கிறார், அதில் மருந்தைத்தான் ஏற்றி இருக்கிறார் என்று மருத்துவரை நம்புகிறோம். கடவுளால் படைக்கப்பட்ட மருத்துவரை நம்பக்கூடிய நாம் ஏன் இந்த உலகத்தையே படைத்த கடவுளை நம்புவதற்கு தயங்குகிறோம்? இதைத்தான் குலசேகர ஆழ்வார் அழகாக சொன்னார். வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத நோயாளன் போல் மீளாத துயர் தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆழா உனது அருளே பார்ப்பான் அடியேனே என்று சொல்வார். என்னவென்றால், ஒரு வைத்தியரை, ஒரு மருத்துவரை பார்ப்பதற்காக செல்கிறோம். இந்த நோய் நம்முடைய உடலில் இருந்து முழுமையாக தீர வேண்டும் என்று சொன்னால் மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு மருத்துவன் அறுவை சிகிச்சைக்காக நம்முடைய உடலை கீறுகிற போது நாம் தாங்கிக் கொள்கிறோம். ஏன்? மருத்துவன் உடலை கீறுவதால் நம் உயிருக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்று மருத்துவனை நாம் நம்புகிறோம். நினைத்து பாருங்கள், கடவுளால் படைக்கப்பட்ட மருத்துவன் செய்வது சரி, நன்மை என்று நம்பக்கூடிய நாம் ஏன் அந்த மருத்துவனையே படைத்த கடவுளை நம்ப தயங்குகிறோம்?
எப்போது ஆத்மார்த்தமான நம்பிக்கையை கடவுளின் மீது நாம் விதைக்கிறோமோ அப்போதுதான் உண்மையான பரம்பொருள் நம்முடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறார். ஒருவன் எப்போது ஆன்மாவை தெரிந்து கொள்கிறானோ, எப்போது ஆன்மீகத்தை புரிந்து கொள்கிறானோ, அவன் பார்க்கக்கூடிய எல்லா இடத்திலும் பரம்பொருள் அவனுடைய கண்களுக்கு தெரிவார். எப்படி என்றால், ஒரு அழகான பெண் நடந்து போகிற சமயத்திலே அந்த பெண்ணினுடைய அழகு கண்களுக்கு தெரியாது, பரம்பொருள் தெரிவார். கோடிக்கணக்கான சொத்துக்கள் கண்களுக்கு முன்னால் குவித்து வைக்கப்படுகிற சமயத்திலே அதில் இருக்கக்கூடிய பணம் கண்களுக்கு தெரியாது, அதில் தோன்றி இருக்கக்கூடிய பரம்பொருள் தான் கண்களுக்கு தெரிவார். உலகத்திலே உயரிய பதவி இதுதான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக உயரமான பதவி கிடைத்தாலும் கூட அந்த பதவியினுடைய மோகமோ சுகமோ கண்களுக்கு தெரியாது, அதிலும் ஈசன் தான் கண்களுக்கு தெரிவார். ஏன், நம் உறவினரில் ஒருவர் செத்து போய் நம் முன்னால் கிடந்தால் கூட அதிலும் நம் கண்களுக்கு சடலம் தெரியாது, பள்ளி கொண்ட நம் பகவான் கிருஷ்ணர் தான் தெரிவார் என்று சொன்னால், எப்போது எல்லா ரீதியிலும் எம் பெருமானை நாம் பார்க்க துவங்குகிறோமோ, நடப்பது எல்லாம் எம் கடவுளுடைய சித்தம் என்று நினைக்க துவங்குகிறோமோ, இன்பமும் துன்பமும் உயர்வும் தாழ்வும் எல்லாம் எம் பெருமானுடையது என்று நாம் நம் மனதிலே கணிக்க துவங்குகிறோமோ, அப்போது தான் நாம் இறைவனை அடைய துவங்குகிறோம். அதை கணிப்பதற்கு இன்றைக்கு ஆன்மீகம் தேவைப்படுகிறது. அந்த ஆன்மீகத்தை நாம் அடைகிற சமயத்திலே கடவுளை எப்போதும் நாம் நினைத்து வணங்கி கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது இல்லை. கிடைக்கக்கூடிய நேரத்தில் கூட நம்ம பெருமானை நினைத்தால் போதும். இதற்கு நாரதருடைய ஒரு கதையை கூட உதாரணமாக சொல்லலாம். நாரதருக்கு ஒரு முறை மனதிலே மிக பெரிய ஒரு குழப்பம் வருகிறது. உடனே பகவான் கிருஷ்ணரை பார்க்க ஓடி வந்தார். பகவானிடம் கேட்டார் நாரதர், பகவானே, நான் நாள் முழுக்க நாராயணா நாராயணா என்று உன்னுடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ எப்போதுமே என்னை முதல் பக்தனாக சொல்வதில்லையே, என்னை விட சிறந்த பக்தன் ஒருவன் இருக்கிறான் என்றே சொல்கிறாயே, ஏன் என்று கேட்டார். பகவான் கிருஷ்ணர் சொன்னார், இல்லை, உன்னை விட உயரிய பக்தன் ஒருவன் இருக்கத்தான் செய்கிறான் என்று. நாரதருக்கு கோபம் வந்தது. 24 மணி நேரம் இருக்கிறது என்று சொன்னால் 24 மணி நேரமும் நான் உன் பெயரைத்தான் உச்சரிக்கிறேன், என்னை விட யார் உன் நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பார், நான் தான் சிறந்த பக்தன் என்று. பகவான் சொன்னார், இல்லை, பூலோகத்தில் உன்னை விட சிறந்த பக்தன் ஒருவன் இருக்கிறான் என்று. நாரதருக்கு கோபம் வந்தது. சரி, எங்கே இருக்கிறான் என்று சொல், நான் சென்று பார்த்து வருகிறேன் என்று சொன்னார். பகவான் அந்த பக்தன் இருக்கக்கூடிய இடத்தை காண்பித்தார். நாரதர் பூலோகத்திற்கு வருகிறார். வந்து பார்த்தால் அங்கே குப்பன் என்று ஒரு பக்தன் இருக்கிறான். நாரதர் அந்த பக்தனை பார்க்க துவங்கினார். விடியற் காலை 4 மணிக்கு குப்பன் எழுகிறான். எழுகிற சமயத்தில் ஒரே ஒரு முறை நாராயணா என்று எம்பெருமானுடைய நாமத்தை சொன்னான். பிறகு அவன் குளித்து முடித்து எல்லாம் நிறைவு செய்கிற சமயத்தில் வேலைக்கு புறப்படுகிற போது அந்த கலப்பையை எடுத்து தன் தோளில் வைக்கிற சமயத்திலே இன்னொரு முறை சொன்னான் நாராயணா என்று. இப்போது வேலைக்கு செல்கிறான். வேலையெல்லாம் முடிந்தது. சாயங்கால பொழுதிலே அவன் வீட்டிற்கு திரும்ப வருகிறான். வருகிற போது அந்த கலப்பையை மீண்டும் தன் தோளில் வைக்கிறான். அப்போதும் நாராயணா என்று 3வது முறை அழைத்தான். இப்போது எல்லாம் முடித்து வீட்டிற்கு வந்தான். வீட்டிலே உறங்கக்கூடிய சமயம் வந்தது. தான் போர்வையை போர்த்துகிற நேரத்திலே 4வது முறை ஒரே ஒரு தடவை நாராயணா என்று அழைத்தான். நாரதர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நாரதருக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை இவன் இரவில் எழுந்து இன்னொரு முறை நாராயணா என்று சொல்லிவிடுவான் என்று சொல்லி அன்றைய நாள் முழுக்க இருந்து பார்த்து விட்டு வந்தார். மொத்தம் 24 மணி நேரத்திலே அந்த குப்பன் 4 முறைத்தான் நாராயணா என்ற நாமத்தை சொல்லி இருக்கிறான். நாரதர் இப்போது மேலுலகத்திற்கு வந்தார். பகவான் கிருஷ்ணரிடம் சொன்னார், நான் 24 மணி நேரம் நாராயணா என்று சொல்கிறேன், அவன் 4 முறைத்தான் நாராயணா என்று சொல்லி இருக்கிறான். இப்போது சொல், யார் சிறந்த பக்தன் என்று.
பகவான் அப்போதும் சொன்னார், குப்பன் தான் சிறந்த பக்தன் என்று. நாரதருக்கு கோபம் வந்தது. என்ன சொல்கிறீர்கள்? நான் தான் பார்த்து விட்டு வந்திருக்கிறேனே, அவன் உங்கள் நாமத்தை உச்சரிக்கவில்லையே என்று பகவான் சிரித்து கொண்டே கேட்டார். சரி, நேற்றைய தினம் அவன் என் நாமத்தை 4 முறை உச்சரித்திருக்கிறான். நாரதரே, நீங்கள் எத்தனை முறை நேற்று என் நாமத்தை உச்சரித்தீர்கள் என்று. நாரதர் சொன்னார், நேற்று குப்பனை பார்ப்பது அல்லவா என் வேலை, குப்பனை பார்க்க சென்றதால் நான் உன் பெயரை உச்சரிக்கவில்லை என்று. பகவான் சிரித்தபடி சொன்னார், ஒரே ஒரு நாள் உனக்கு வேலை கொடுத்ததற்கே என் நாமத்தை சொல்ல மறந்து விட்டாய். அவன் தினசரி தனக்கு வேலை இருந்தும் கூட ஒரு நாள் 4 முறையாவது என் நாமத்தை சொல்கிறானே, இப்போது சொல், யார் சிறந்த பக்தர், நாரதரா குப்பனா என்று. ஆக ஒரு நாள் எத்தனை முறை நாம் நாமம் சொல்கிறோம், ஒரு நாள் எத்தனை முறை நாம் ஜெபிக்கிறோம் என்பது அல்ல பக்தி. அதை தாண்டி கிடைக்கக்கூடிய நேரத்தில் எந்த அளவு ஆழமாக எம்பெருமானை நாம் நினைக்கிறோம். ஒரு முறை நாமத்தை சொன்னால் கூட அதை எந்த அளவு உண்மையாக நாம் சொல்லி இருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆத்ம ரீதியே அமைகிறது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் பெரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்று சொன்னார் ஔவையார். அரிதான மனித பிறவியினை இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிறோம். இதில் எத்தனை ஆண்டுகள் இந்த பிரபஞ்சத்திலே நாம் நிலையாக இருக்க போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. அதனால் தான் தமிழ்நாட்டிலே ஒரு பாடல் சொல்வார்கள், தாயை பார்த்து பெண்ணெடு, தரத்தை பார்த்து வரவிடு, நிலத்தை பார்த்து பயிரிடு, நேரம் பார்த்து முடிவெடு என்று. கிடைத்தது அரிதான ஒரு நேரம் இந்த மானிட பிறவியிலே. அந்த அரிதான நேரத்திலே இன்றைக்கு இத்தனை பக்தர்கள் 1 மணி நேரம் ஒதுக்கி இந்த ஆன்மீக சொற்பொழிவை கேட்க வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் என்னை காட்டிலும் புண்ணியம் படைத்தவர்கள் நீங்கள்தான். ஏனென்றால் சொல்வதை காட்டிலும் கேட்பது அரிது என்று சொல்வார்கள். ஒருவன் பேசுவதில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியத்தை காட்டிலும் அதை கேட்பவர்கள் பன்மடங்கு புண்ணியத்தை சேர்த்துக் கொள்கிறார்கள் என்று சொல்வார்கள். அதே சமயத்திலே இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய ஆலயத்திலே 1 மணி நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து அம்மனுடைய சன்னதியிலே நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையாகவே இந்த பிறவியில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய புண்ணியம் என்று தான் நான் இதை சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? இன்றைக்கு நாம் வாழக்கூடியது ஒரு கலியுகம். இந்த கலியுகத்திலே எத்தனையோ பிரச்சனைகளை, எத்தனையோ தீவிரவாதத்தை, எத்தனையோ வன்முறைகளை நாம் எதிர்கொள்கிறோம். அவை அத்தனையையும் ஒதுக்கிவிட்டு இந்த பிரபஞ்சத்தில் இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இதுதான் இந்த மனித பிறவியில் கிடைத்த புண்ணியம். ஆசைகள் மனிதனை இன்றைக்கு கலியுகத்திலே புரட்டி போட்டு கொண்டிருக்கின்றன. 20 ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒருவன் நாளை 200 ரூபாய் கிடைத்து விடாதா என்று ஆசைப்படுவான். 200 ரூபாய் 2000 ஆகும், 2000 20,000 ஆகும், 20,000 2 லட்சம் ஆகும், 2 லட்சம் 2 கோடி ஆகும். ஆசைகள் வளர்ந்து கொண்டு தான் செல்கிறது மனிதனுக்கு. மிதிவண்டி ஓட்டக்கூடிய ஒருவன் நாளை 2 சக்கர வாகனம் கிடைத்து விடாதா என்று ஆசைப்படுவான். அடுத்த நாள் ஒரு கார் நாம் பெற்றுவிட மாட்டோமா என்று ஆசைப்படுவான். அதன் பிறகு விமானம் என்று அவனுடைய ஆசை வளர்ந்து கொண்டே செல்லும். அதை தாண்டி ஒரு சாலையிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் சாலையினுடைய ஓரத்திலே ஒரு நாள் 100 ரூபாய் கிடக்கிறது, எடுத்து விடுகிறோம். மறுநாள் அதே சாலையில் செல்கிற போது அந்த இடத்தில் 100 ரூபாய் இருந்து விடாதா என்று நம்முடைய மனம் ஏங்குகிறது. இன்றைய மனிதனுடைய மனம் ஆசைகளாலும் மோகத்தாலும் சுகத்தாலும் இந்த கலியுகம் அவனை சுழட்டி போட்டு வைத்திருக்கிறது. அந்த நிலையிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் ஒரே ஒரு மனம் நமக்கு வர வேண்டும். இருப்பது போதும், வருவது வரட்டும், போவது போவட்டும், மிஞ்சுவது மிஞ்சட்டும் என்கிற நிலை எப்போது மனிதனுக்கு வருகிறதோ அப்போது தான் அவன் இந்த பிரபஞ்சத்திலே ஆன்மாவை நோக்கி வளர்கிறான். இன்றைக்கு ஆசை ரீதியிலே மனிதன் மதம் பிடித்த யானையை போன்று ஓடிக்கொண்டிருக்கிறான்.
எப்படி மதம் பிடித்த ஒரு யானையினை அந்த யானையினுடைய பாகன் அதன் காதிலே அங்குசத்தால் குத்தி அதன் மதத்தினை அடக்குகிறானோ, அதே போலத்தான் ஆசைகளின் பின்னால் மதம் பிடித்து அலையக்கூடிய இந்த மானிடர்களுடைய மனதிலே ஆன்மீகம் என்கிற அங்குசம் எப்போது குத்தப்படுகிறதோ அப்போதுதான் அவன் தன்னுடைய ஆசை என்கிற நிலையிலிருந்து இந்த பிரபஞ்சத்தின் ஆன்மா என்கிற நிலைக்கு வளர்கிறான். அந்த ஆசையை நாம் ஒருபோதும் விடவில்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கை எப்படி அமையும் தெரியுமா? பிள்ளைகள் பிறக்கும், ஆரோக்கியமாகவே பிறக்கும், சொத்துக்கள் கிடைக்கும், பணம் கிடைக்கும், உறவுகள் கூடும். ஆனால் ஒன்றே ஒன்றுதான், பெற்ற குழந்தையை வளர்க்க முடியாது. குழந்தைகளை பாதுகாக்கவும் முடியாமல், கட்டுப்படுத்தவும் முடியாமல் பெற்றோர்கள் தடுமாறுவார்கள். அதே சமயத்தில் கிடைத்த பணத்தை செலவு செய்யவும் முடியாமல், சேமிக்கவும் முடியாமல் தடுமாறுவோம். உறவுகளை நாம் இணைத்து கொள்ளவும் முடியாமல், விட்டுவிடவும் முடியாமல் தடுமாறி கொண்டிருப்போம். ஆக ஆசைகள் எப்போது மனிதனுடைய மனதிலிருந்து மீண்டு போகிறதோ அப்போதுதான் நிலையற்ற இந்த உலகிலே நிலையான பொருளை நாம் நம்முடனே நிறுத்திக் கொள்ள முடிகிறது. அப்படி நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இத்தனை நாட்கள் நாம் வீணடித்தது எல்லாம் போதும். இனிமேல் இருக்கக்கூடிய நாட்களிலாவது இதுவரை செய்த பாவங்களை எல்லாம் விட்டு புண்ணியத்தை தேடி செல்வோம். ஏனென்றால் ஒரு குருவினுடைய கதை அழகாக புண்ணியத்தை பற்றி சொல்லி இருக்கும். ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு 30 வயதிற்கு முன்பாகவே அத்தனை ஆசை பாச மோகங்கள் அவை அத்தனையையும் அனுபவித்து விடுகிறான். ஒரு 30 வயதில் சோர்ந்து போகிறான். ஒரு நொடி தன் வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறான். கடவுளை தான் நினைத்ததில்லை. பெண்களின் பின்னால் தன் மனதை, தன் மோகத்தை, தன் சுகத்தை செலுத்திவிட்டோம். அதை தாண்டி தன் அப்பா தனக்காக சேர்த்து வைத்திருந்த அத்தனை சொத்துக்களையும் இழந்து விட்டோம். இப்போது எதுவும் இல்லாமல் இருந்ததையெல்லாம் இழந்துவிட்டு நடுதெருவில் நிற்கிறோமே என்று சொல்லி அந்த இளைஞன் ஒரு குருவை பார்க்க வந்தான். குருவிடம் சொல்கிறான், குருவே, எனக்கு 30 வயது ஆகிறது. இருந்த அத்தனையையும் ஆசை என்கிற ஒரே அம்பால் வீழ்த்தி விட்டேன். இப்போது நான் என்ன செய்யட்டும்? என் வாழ்க்கையை, இனிமேல் எஞ்சி இருக்கும் என் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். குரு அவன் கண்களை பார்த்தவாறு கேட்டார், அப்பா, எனக்கு இந்த கலை மிக தெளிவாக தெரியும் என்று சொல்லும் அளவிற்கு நீ எந்த கலையில் தேர்ந்திருக்கிறாய் என்று கேட்டார். அவன் சொன்னான், எனக்கு சதுரங்கம் ஆட தெரியும் என்று. குரு மிக மகிழ்ச்சியோடு தன்னுடைய மடத்தில் இருந்த ஒரு சதுரங்க கட்டையினை எடுத்து வைக்கிறார். அவனை ஒரு புறம் அமர்த்தினார். இன்னொரு புறத்திலே தன் மடத்திலே இருக்கக்கூடிய தேர்ச்சி பெற்ற ஒரு சீடனை அழைத்தார். அந்த சீடனிடம் சொன்னார், இப்போது இந்த இளைஞனுக்கு எதிரே அமர்ந்து நீ சதுரங்கம் விளையாடு என்று. சீடனுக்கு உண்மையாகவே சதுரங்கம் விளையாட தெரியாது. ஆனால் அவன் பயப்படவில்லை. ஒரு சிறிய புன்முறுவலோடு பார்த்தபடியே, ஏதோ வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தான் அடைந்து விட்டால் எப்படி மகிழ்ச்சியோடு ஒரு மனிதன் இருப்பானோ அந்த மகிழ்ச்சியோடு அத்தனையையும் துறந்த அந்த சீடன் நின்று கொண்டிருந்தான். குருவின் பேச்சுக்கு மறுபேச்சு பேச முடியாது என்று சொல்லி தனக்கு சதுரங்கமாட தெரியாமல் இருந்த போதும் அந்த இளைஞனுக்கு எதிரே அந்த சீடன் சதுரங்கமாட அமர்ந்தான். இளைஞனும் சீடனும் சதுரங்கம் விளையாட ஆரம்பித்தார்கள். சீடனுக்கு தெரியாது, இருவருமே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சற்று நேரம் கடக்கிற போது குரு ஒரு வாளை எடுத்து வந்தார். அந்த வாளை எடுத்து 2 பேரும் விளையாடி கொண்டிருந்த அந்த மேசையிலே வைத்துவிட்டு சொன்னார், யார் சதுரங்கத்திலே தோற்று போகிறீர்களோ, யார் இந்த விளையாட்டிலே தோற்று போகிறீர்களோ அவர்கள் இந்த வாளால் வெட்டப்படுவார்கள் என்று. இளைஞன் பயந்து போனான்.
நாமே இருக்கக்கூடிய நாட்களை எப்படி மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது என்று கேட்பதற்காக வந்தோம். வந்த இடத்தில் குரு உயிரை பறித்து விடுவார் போல என்று நினைத்து அந்த இளைஞன் பயந்து தனக்கு தெரிந்த கலைகளை எல்லாம் அதில் திணித்து மிக விறுவிறுப்பாக விளையாடினான். சீடன் பயப்படவே இல்லை. விளையாட்டு தெரியாது என்கிற சமயத்திலும் சிரித்தபடி இருந்தான். இப்போது ஒருவேளை நாம் இறந்து விடுவோம் என்பது தெரிந்த பிறகும் சிரித்தபடியே விளையாடினான். ஒரு கட்டத்திலே இன்னும் ஒரு 5 காய்களை மட்டும் நகர்த்தினால் இளைஞன் வென்று விடுவான். இந்த நிலை உருவாகிவிட்டது. சீடன் தோற்று விடுவான் என்கிற நிலை உருவாகிறது. இளைஞன் வெற்றி வரப்போகிறது என்ற ஒரு ஆணவத்தோடு மமதையோடு அந்த சீடனுடைய முகத்தை பார்த்தான். சீடன் தான் இறக்கப் போகிறேன் என்று தெரிந்தும் சிரித்தபடியே விளையாடி கொண்டிருந்தான். இந்த இளைஞனுக்கு ஒரே ஆச்சரியம். விளையாட்டு தெரிந்த நானே பயப்படுகிறேன், இறுதி ஆட்டம் வந்த பிறகும் விளையாட்டே தெரியாத இவன் சிரித்து கொண்டிருக்கிறானே, உலகத்தில் எதையும் சகித்து கொள்ள தெரிந்த இவன் அல்லவா உயிரோடு வாழ வேண்டும்? இத்தனை நாட்களை தொலைத்து ஆசை மோகத்தின் பின்னால் சென்ற நான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி இருந்த 5 காய்களையும் இளைஞன் தவறாக வேண்டுமென்றே விளையாடினான். இப்போது சீடன் ஜெயிக்கக்கூடிய நிலை உருவானது. உடனே குரு அந்த பகடை கட்டையை எடுத்து நகர்த்திவிட்டு 2 பேருமே வெற்றி பெற்றீர்கள் என்று அறிவித்தார். இளைஞனுக்கு ஒன்றும் புரியவில்லை. குருவை பார்த்து கேட்டான், குருவே, விளையாட்டு இன்னும் முடியவில்லை, எப்படி வெற்றியை நீங்கள் அறிவித்தீர்கள் என்று. இப்போது குரு சிரித்து கொண்டு சொன்னார், அப்பா, வாளை எடுத்து நான் வைத்த போது முதலில் நீ உன் உயிருக்காக விளையாடினாய். எப்போது உன் உயிர் உனக்கு முக்கியம் என்று தோன்றியதோ அப்போதே இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வதற்கான தகுதியிலிருந்து நீ இறங்கிவிட்டாய். அதன் பிறகு ஒரு கட்டத்திற்கு மேல் நாம் வாழ்வதை விட இந்த சீடன் வாழ்ந்தால் இந்த உலகத்திற்கு பயன்படும் என்று நினைத்தாய். எப்போது உன் உயிரை துச்சமென நினைத்து இன்னொருவன் உயிருக்காக நீ வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அப்போதே இந்த உலகத்தில் வாழ்வதற்கான தகுதியை நீ பெற்றுவிட்டாய் என்று சொன்னார். ஆக ஏதோ உயரிய பதவியான உயரிய பிறவியான மனித பிறவியை நாம் பெற்றுவிட்டோம் என்பது அல்ல மகிழ்ச்சி. அந்த மனித பிறவியிலே செல்வங்களை குவித்து வைத்திருக்கிறோம் என்பது அல்ல வெற்றி. பெற்ற செல்வத்தில் எந்த அளவிற்கு பிறருக்கு உதவி செய்தாய் என்பது தான் மேலே உன் கணக்கில் கேட்கப்படக்கூடிய ஒரே கேள்வி. எத்தனை பேரை மகிழ்ச்சியாக வைத்திருந்தாய்? எத்தனை உயிருக்கு உதவி செய்தாய்? உன்னால் எத்தனை உயிர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது என்ற கேள்விகள் தான் மேலே பகவான் கேட்கக்கூடிய கேள்விகள். நீ எவ்வளவு பணத்தை வைத்திருந்தாய், எத்தனை பணத்தை செலவழித்தாய் என்பது அங்கே கேட்கப்படக்கூடிய கேள்வி அல்ல. ஆக முடிந்தவரை இந்த உலகத்திலே அனைவரிடமும் அன்பை பகிர்வோம். முடிந்தவரை இருக்கக்கூடியதை கொடையாக பிறருக்கு கொடுப்போம். அதைத்தான் அன்றைக்கே ஔவையார் சொன்னார், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் என்று சொன்னாள். என்னவென்றால், ஒருவன் அழகாக ஒரு சித்திரத்தை செதுக்குகிறான், வரைகிறான் என்று சொன்னால் அவன் ஏதோ அன்றைக்கு பயிற்சி பெற்று வரைவது அல்ல. அந்த சித்திரம் சிறு வயதிலிருந்தே அந்த சித்திரத்தை வரைவதற்காக தன்னுடைய கையை பழக்கப்படுத்தி இருப்பான். அதே போல ஒருவன் அழகாக தமிழிலே பேசுகிறான் என்று சொன்னால் ஏதோ ஒரு நாளில் காலையில் தமிழ் பயிற்சி பெற்று பேசுவது அல்ல. பிறந்ததிலிருந்தே தமிழ் பேச கற்றிருப்பான். முடிந்தவரை தமிழால் தன்னை தேர்ச்சி பெற செய்திருப்பான். ஒருவன் கல்வியில் அதிக தேர்ச்சி பெற்றவனாக இருக்கிறான் என்று சொன்னால் ஒரு நாளில் படித்து அவன் மிகப்பெரிய மனிதனாக வளர்வது அல்ல. முடிந்தவரை தன் வாழ்க்கையில் தன் மனதை பழக்கப்படுத்தி கல்வியை தன் மனதிலே அவன் ஏற்றி வைத்திருப்பான். ஒருவனுடைய ஒழுக்கம் சரியாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரே நாளில் ஒழுக்கத்தின் உச்சத்தில் யாரும் செல்வது கிடையாது. சிறு வயதிலிருந்தே பெற்றோர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு எந்த வழியில் செல்ல வேண்டுமோ அவ்வழியில் சென்று தன்னை ஒரு ஒழுக்க வரம்பிற்குள்
வைத்திருப்பான். ஆக ஒழுக்கமாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், சித்திரமாக இருந்தாலும், செந்தமிழாக இருந்தாலும் அத்தனையும் பயிற்சி பெற்றுதான் ஒருவனுக்கு கிடைக்கிறது. ஆனால் பிறவியிலேயே பயிற்சியே எடுக்காமல் இயற்கையாக ஒரு மனிதனுக்கு 3 குணம்தான் கிடைக்கிறது என்கிறார் ஔவையார். அது வேறு எதுவும் கிடையாது. ஒன்று நட்பு, ஒன்று கொடை, ஒன்று தயை, அதாவது இரக்கம். பிறக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோருடைய மனதிலுமே ஒருவரை பார்க்கிற போது ஒரு கருணை வரும். பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் சொந்தங்களுக்கும் இடையில் செல்கிற போது நம்மை அறியாமலே ஒரு நட்பு உறவு அங்கே வளர்கிறது. எங்காவது ஒரு ஏழையை, ஒரு வறுமையில் இருக்கக்கூடியவரை பார்க்கிற போது நம்மை அறியாமலேயே அவருக்கு முடிந்த அளவு கொடை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு தன்மை, குணம் வருகிறது. இவை எல்லாம் இயற்கையில் வருவது என்கிறார் ஔவையார். அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிற போது கூட அன்பு என்கிற ஜீவகாருண்ய ஒழுக்கம்தான் சொர்க்கத்தின் வாசலை திறக்கக்கூடிய சாவி என்று சொல்கிறார். அன்புக்கு இணையானது எதுவுமே கிடையாது. அந்த அன்பு வேண்டும் என்றால் இன்றைக்கு ஆன்மீகம் தேவைப்படுகிறது. வள்ளல் பெருமான் ஒரு முறை மேட்டுக்குப்பத்திலே சாலை ஓரமாக நடந்து கொண்டிருக்கிறார். நடக்கிற சமயத்திலே 2 மீனவர்கள் மீன் பிடிப்பதற்காக வலையை தன் கையிலே எடுத்துக்கொண்டு வள்ளல் பெருமானுக்கு எதிரே வந்தார்கள். வள்ளல் பெருமான் சொன்னார், நீங்கள் ஒரு வலை வீசுகிற போது அதில் எத்தனை மீன்கள், எத்தனை உயிர்கள் சிக்கி இறந்து போகிறது. இப்படி உயிர்களை கொன்று சாப்பிட வேண்டுமா? இந்த உயிரை கொன்று அதை விற்பனை செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தில் வாழ வேண்டுமா? இந்த தொழில் நிச்சயமாக தேவையா என்று வள்ளல் பெருமான் வருத்தத்தோடு கேட்டார். ஆனால் அந்த மீனவர்கள் யாரும் வள்ளல் பெருமானை கண்டுகொள்ளவில்லை. இதுதான் எங்களுடைய தொழில் என்று சொல்லி சென்று விட்டார்கள். பல நாட்கள் கடந்தது. மீண்டும் வள்ளல் பெருமான் அதே சாலை வழியாக வருகிறார். அதே மீனவர்கள் எதிரே வருகிறார்கள். வள்ளல் பெருமான் சொன்னார், முன்பாகவே நான் கூறினேன் அல்லவா இந்த தொழிலெல்லாம் தேவையில்லை என்று. மீனவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் வேறு எந்த தொழிலை நாங்கள் செய்வதற்கு? இதுதான் எங்களுடைய தொழில், இதைத்தான் செய்வோம் என்றார்கள். மீண்டும் வள்ளல் பெருமான் சொன்னார், நீங்கள் கொண்டு செல்வது சிறிய வலையை போன்று எனக்கு தெரிகிறது. நான் வேண்டுமென்றால் பெரிய வலையை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அந்த பெரிய வலையை கொண்டு செல்லுங்களேன், அதிகமான மீன்கள் கிடைக்கும் அல்லவா என்று சொன்னார். மீனவர்கள் சொன்னார்கள், பெரிய வலை எங்களிடம் கிடையாது, உங்களிடம் இருந்தால் கொடுங்கள் என்று. வள்ளல் பெருமான் சொன்னார், பெரிய வலை என்னிடம் அல்ல, உங்கள் கையில் தான் இருக்கிறது என்று. மீனவர்கள் பார்க்கிறார்கள், தங்கள் கையிலே இருக்கக்கூடிய வலை சிறியதாகத்தான் இருக்கிறது, எங்களிடம் பெரிய வலை இல்லையே என்றார்கள். வள்ளல் பெருமான் சொன்னார், பெரிய வலை வேறு எதுவும் அல்ல, அன்பு என்கிற வலை. அந்த அன்பு என்கிற வலையை வீசினால் மீன்கள் என்ன, அந்த ஆண்டவனே அகப்படுவான். அதன் பிறகு உங்களுக்கு எதற்கு இந்த தொழில் என்று கேட்டார். ஆக கிடைத்த இந்த வாழ்க்கையிலே முடிந்தவரை அன்பை பகிர்வோம். அன்பிற்கு ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எந்த பாகுபாடும் தெரிவது கிடையாது. எதையும் பாராமல் வரக்கூடியதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்போடு முடிந்தவரை இந்த பிறவியிலே பிறருக்கு உதவி செய்வோம். திருக்குறளில் கூட வள்ளுவர் சொல்கிற போது, தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு என்று சொல்லுவார் வள்ளுவர். என்னவென்றால், இந்த உலகத்திலே கணவனும் மனைவியும் ஒருவரின் இன்பத்தை ஒருவருக்கு கொடுத்து மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள். கணவனுடைய இன்பத்தில் மனைவியும், மனைவியினுடைய இன்பத்தில் கணவனும் வாழ்கிறார்கள். இந்த இன்பத்திற்கு இணையான சுகம் இந்த உலகத்தில் யாதொன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய கவிஞர்களுக்கு மத்தியிலே இதற்கு இணையான இன்பம் ஒன்று இருக்கு என்கிறார் வள்ளுவர். என்ன தெரியுமா? ஒருவன்
தான் தன் உழைப்பில் சம்பாதித்த செல்வத்தை பிறருக்கு கொடுக்கிற போது தானும் மகிழ்ச்சி அடைகிறான், அதை பெறுகிறவனும் மகிழ்ச்சி அடைகிறான். அதே போலத்தான் கணவனும் மனைவியும் ஒருவரின் இன்பத்தை ஒருவருக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று காமத்து பாலை சொல்கிற போது கூட அறம் சார்ந்த கருத்துக்களை சொல்லித்தர முடியும் என்று சொன்னால் அது திருக்குறள் என்கிற மாபெரும் நூலால் முடியும். அது நம் பாரதத்தில் படைக்கப்பட்டது என்பதில் நாம் ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டும். அப்படி பல நூல்களும் புராணங்களும் இதிகாசங்களும் ஆகமங்களும் என்று அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரீதியில் பிறவி குணமாக பிறருக்கு உதவி செய்ய சொல்லிக் கொடுத்திருக்கிறது. எப்போது அந்த மனதை நாம் கொள்கிறோமோ, பகவான் கிருஷ்ணர் கூறியது போல செய்யக்கூடிய அந்த செயலுக்கு பலன் எதிர்பாராத அந்த செயலை செய்கிறோமோ அப்போதுதான் மோட்சமத்தை அடைகின்றோம். பகவத்கீதையிலே பகவான் சொல்கிற போது ஹர்மன் ஏவாதிஹாரஸ்தே மா பலே சுகதாசனா மா ஹர்ம பல ஹேதுர்ஹூர் மாதே சங்கோஸ்த ஹர்மணி என்று சொல்வார். என்னவென்றால், செயல் புரிய மட்டுமே உனக்கு உரிமை உண்டு, ஒருபோதும் பயன் இல்லை. வினை புரிபவனை விளைவிப்பவனாக்கி விடாதே, செயல் புரியாதிருக்கவும் விளையாதே என்கிறார். செயலை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று பகவத்கீதை சொல்லித் தருகிறது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்திலே எத்தனை கோடி செல்வங்களை நாம் சம்பாதித்தாலும் கூட ஒரு செல்வத்தை கூட மேலுலகத்திற்கு நாம் எடுத்து செல்ல போவது கிடையாது. குருநானக் அவர்கள் சொல்கிற போது கூட ஒரு ஊசியை கூட நாம் மேலுலகத்திற்கு கொண்டு போக முடியாது என்பார். குருநானக் அவர்கள் ஒரு மாபெரும் செல்வந்தினுடைய வீட்டிற்கு ஒரு முறை சென்றிருப்பார். அந்த செல்வந்தன் குருவே தன் வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்று மகிழ்ச்சி இருந்தாலும் கூட ஒரு புறத்திலே தான் மிகப்பெரிய செல்வந்தன் என்ற ஆணவம் இருந்தது. குருவை அமர வைத்து விட்டு கேட்டான், குருவே, உங்களுக்கு என்ன வேண்டுமென்றாலும் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று. குருவுக்கு தெரிந்தது செல்வந்தன் ஆணவத்தோடு தான் கேட்கிறான், இவன் ஆணவத்தை நாம் முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி குரு சொன்னார், நீங்கள் எனக்கு எதையும் தர வேண்டிய அவசியமில்லை, நான் ஒரு ஊசியை தருகிறேன், அந்த ஊசியை நாம் இருவரும் இறந்த பிறகு மேலுலகத்தில் சென்று எனக்கு திருப்பி தாருங்கள் என்று. செல்வந்தன் சொன்னான், மேலுலகத்திற்கு எப்படி ஊசியை கொண்டு வர முடியும், எல்லாம் இந்த உலகத்தோடு விட்டு போய் விடுமே என்று. குரு சிரித்து கொண்டே கேட்டார், ஒரு ஊசியை கூட மேலுலகத்திற்கு நம்மால் கொண்டு போக முடியவில்லை, அப்படி இருக்க இத்தனை செல்வங்களை சேர்த்திருக்கிறேன் என்று நீ ஆணவம் கொள்வதால் என்ன பயன், ஒரு செல்வத்தை கூட உன்னால் மேலுலகத்திற்கு கொண்டு வர முடியாதே என்று சொன்னார். அதனால் இருப்பதை முடிந்தவரை பகிர்ந்து ஒரு மனிதன் எப்போது வாழ்கிறானோ அப்போது அவன் ஆன்மாவை தெரிகிறான். அந்த ஆன்மாவை தெரிந்து கொள்ள இன்றைக்கு ஆன்மீகம் தேவைப்படுகிறது. சிந்தியுங்கள், பிறப்பு எது, இறப்பு எது, இவை இரண்டிற்கும் இடைப்பட்டது எது? பிறப்பிற்கு முன்னால் நான் என்ன, எங்கு இருந்தேன், இறப்பிற்கு பின்னால் நான் என்ன, எங்கு செல்வேன்? இதையெல்லாம் எப்போது ஒரு மனிதன் சிந்திக்கிறானோ அப்போதுதான் அவன் முக்தியின் ஆரம்பத்திற்கு செல்கிறான். திருமூலர் தன்னுடைய வாழ்க்கையை சொல்கிற போது அழகான எடுத்துக்காட்டுகளை எல்லாம் சொல்லி இருப்பார். வாழ்க்கை என்பது என்ன? கண்ணுக்குள் கண் பேசி உன்னுக்குள் நானாகி பெண்ணுக்குள் ஒன்றாகி பிரிய மனம் ஏதுமின்றி ஆசையுள் பட்டு அன்பு பாய்ச்சி காம கலவியால் கழித்து புரண்டு மானே தேனே என் ஊனே உயிர்ப்பே பெண் பாவாய் என்று உருகி உருகி இன்பத்தேன் அள்ளி பருகி நாம் ஈருடல்தான், ஆனால் ஒரு இரண்டோ என்றெல்லாம் பேசி கூடி குலாவி மக்களை பெற்று பிள்ளைகள் வளர வளர அந்த ஆசை வலை அறுபட்டு கன்னம் குழிவுள்ள கால் நடுங்கி தடுமாற என்னவளே என் அவளே என்றெல்லாம் அழைத்தவன் சாவின் பிடியில். செத்த பிறகு சவத்திற்கு மதிப்பே கிடையாது. நாடி தளர்ந்தது. தேடி வந்த மருத்துவரோ, ஐயா சாவு இவரை நாடி வந்து விட்டது
விட்டது, முடிந்தது என்று சொல்லி முடிவுரை எழுதி விடுகிறார். கண் பார்வை இன்றி ஐம்புலன்களும் செயலற்று ஆவி பிரியும் வேளை நாம் அணக்க தின்ற உணவு எங்கே, செவி நுகர கழித்த இசை எங்கே, எத்தனை காட்சிகள், எத்தனை கோலங்கள். காலமகன் வந்துவிட்டான், அருகே அழகிய மனைவி, அவள்தான் அன்பின் துணைவி. பெற்ற மகன் தேடிய செல்வம் பெரும் படைகள் எல்லாமும் இருந்தும் யாராலும் தடுக்க முடியவில்லையே. உயிர் பறவை பறந்து விட்டது. இதுதான் ஐயா வாழ்க்கை. ஓட்டை வீடு 9 வாசல்கள், அதற்குள் போர்த்திய போர்வை உடல், அதற்கு களஞ்சியமாய் திகழ்கிறது உயிர். உயிர் இருப்பதால் தான் இந்த உடலுக்கே மதிப்பு. உயிர் இல்லை என்றால் இந்த உடலுக்கு ஏது மதிப்பு? ஆக சாதாரணமான ஒரு உடலையும் இந்த உடலுக்கு உள்ளே ஆத்மா என்கிற உயிரையும் கொண்டிருப்பதால் மட்டும்தான் இந்த உயிருக்கு 9 துளைகளை கொண்ட இந்த உயிருக்கு இன்றளவு மதிப்பு இருக்கிறது. அவை எப்போது நம்மை விட்டு செல்லும் என்பது யாருக்கும் தெரியாது. ஒருவேளை தெரிந்தால் அதன் பிறகு வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்காது. அதனால் இருக்கக்கூடிய காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையை எப்படி எம்பெருமானை நோக்கி திசை திருப்புவது என்று நாம் பார்க்க வேண்டும். நம்மில் பலரும் நினைக்கலாம், படைத்தது இறைவன், அந்த இறைவனுக்கு தெரியாதா என்னை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையில் அடுத்து அடுத்து எதை கொடுக்க வேண்டும் என்று. ஒரே ஒரு விஷயம்தான், படைத்தது இறைவனாக இருந்தாலும் சில பொறுப்புகளும் கடமையையும் நமக்கு கொடுத்துத்தான் இறைவன் படைத்திருக்கிறான். கப்பலில் கடலில் செல்ல வேண்டும் என்பது நம்முடைய பொறுப்பு. அந்த கப்பலை கரை சேர்ப்பது இறைவனுடைய பொறுப்பு. இதுதான் வாழ்க்கை. ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் என்று சொன்னால் அந்த விஷயத்தில், அந்த களத்தில் இறங்க வேண்டியது மனிதனுடைய கடமை. அந்த களத்தை வெற்றிகரமாக கொடுப்பது நம் இறைவனுடைய கடமை. உதாரணமாக, ஒரு பக்தன் தினசரி ஆலயத்திற்கு செல்கிறான். ஒரு முறை அந்த ஊரிலே லாட்டரி ஷீட்டு குலுக்கக்கூடிய நாள் வருகிறது. அந்த பக்தனுக்கு ஒரே ஆசை, இந்த முறை அடிக்கக்கூடிய 10 லட்சம் ரூபாய் லாட்டரியும் எனக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்று. உடனே ஓடி வந்தான் ஆலயத்திற்கு. அம்பாளின் சன்னதியிலே நின்று கேட்கிறான், அம்மா, இந்த ஊரிலே இன்னும் சில நாட்களில் லாட்டரி ஷீட் அடிக்க போகிறார்கள். இந்த மாதம் அடிக்கக்கூடிய 10 லட்சம் ரூபாயும் எனக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்று. அம்பாளும் பார்த்தாள், தினசரி ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தன் ஆசையாக கேட்கிறானே என்று சொல்லி அம்பாள் குரல் கொடுத்தாள், பக்தா, இந்த மாதம் அடிக்கக்கூடிய 10 லட்சம் ரூபாய் லாட்டரியும் உனக்கே கிடைக்கும் என்று சொல்லி அனுப்பினாள். பக்தனுக்கு ஒரே மகிழ்ச்சி, கடவுளே குரல் கொடுத்து விட்டார், இந்த மாதம் எனக்குத்தான் ரூபாய் கிடைக்க போகிறது என்று ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தான். லாட்டரி சீட்டு குலுக்கக்கூடிய நாள் வந்தது. லாட்டரி சீட்டும் குலுக்கினார்கள். இன்னொரு பக்தனுக்கு கிடைத்து விட்டது. இவனுக்கு ஒரே கோபம். ஓடி வந்தான் ஆலயத்தை பார்த்து, அம்பாளின் சன்னதியில் நின்று கேட்டான், இந்த மாதம் அடிக்கக்கூடிய 10 லட்சம் ரூபாயும் எனக்குத்தான் கிடைக்கும் என்று சொன்னாய், நானும் அந்த நம்பிக்கையில் இருந்தேன், இன்னொருவருக்கு கிடைத்து விட்டது. அம்மா, நீயும் மனிதர்களைப் போல பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டாயா என்று அம்பாளை பார்த்து கேட்டான். இவனுடைய குமுறல் கேட்க முடியாமல் அம்பாள் காட்சி கொடுத்தாள். பக்தா, என்ன ஆயிற்று என்று கேட்டாள். பக்தன் சொன்னான், 10 லட்சம் ரூபாய் லாட்டரியும் எனக்கு கிடைக்கும் என்று சொன்னாய், 1 ரூபாய் கூட கிடைக்கவில்லையே, ஏன் பொய் சொன்னாய், ஏன் என்னை ஏமாற்றினாய் அம்மா என்று கேட்டான். அம்பாளுடைய குரல் கேட்டது, பக்தா, சரி, லாட்டரி அடிக்கவில்லை, பரவாயில்லை, எங்கே உன் லாட்டரி சீட்டை என்னிடம் கொடு என்று கேட்டாள் அம்பாள். பக்தன் சொன்னான், லாட்டரி சீட்டே நான் எடுக்கவில்லை என்று.
எல்லாம் நீ பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னாயே, 10 லட்சம் ரூபாயும் எனக்கு கிடைக்கும் என்று சொன்னாயே, அப்படி என்றால் அதையும் நீயே எடுத்துக்கொள்வாய் என்று நினைத்தேன் என்றான். அம்பாள் சொன்னாள், 10 ரூபாய் கொடுத்து உன்னால் லாட்டரி சீட்டு வாங்க முடியவில்லை, உனக்கு 10 லட்சம் ரூபாயும் கேட்கிறதா என்று. ஆக கடவுள் நமக்கு வழியைத்தான் காண்பித்து கொடுப்பார். எல்லாம் கடவுள் செய்தால் எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருந்து விடலாமே, எல்லோரும் வாழ்க்கையில் திருப்தி அடைந்து விடலாமே, எல்லோரும் ஆண்டவனை அடைந்து விடலாமே. ஏன் 63 நாயன்மார்கள் 12 ஆழ்வார்கள் என்று பிரிக்க வேண்டும்? அப்படி என்றால் கிடைத்த பிறவியை முழுமையாக அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு அவர்களை நாம் ஆழ்வார்களாக, அடியார்களாக, மெய்யன்பர்களாக வழங்கி கொண்டிருக்கிறோம். கிடைக்கப்பட்ட இந்த பிறவியிலே தனக்காக என்ன பொறுப்பு இருக்கிறது என்று தெரிந்து தன் மரணத்திற்கு முன்னால் அவற்றை முடித்து காண்பித்தவர்கள் ஒவ்வொரு அடியார்களும். நம்மில் பலரும் இன்றைக்கு மரணத்தை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறோம். மரணம் என்பது சாதாரண விஷயம். பிறப்பு நாம் எதிர்பார்த்து கிடைத்ததா, அல்லது இன்னவருக்குத்தான் நான் பிறக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்தா கடவுள் என்னை பிறப்பித்திருக்கிறார்? கண்ணதாசன் ஒரு திரைப்படத்தின் பாடலிலே அழகாக கூறியிருப்பார், நான் கேட்டு தாய் கொடுத்தானா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா என்று. யாரையும் கேட்டு கடவுள் யாருக்கும் யாரையும் கொடுப்பது கிடையாது. இதே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை கடவுள் 10 நிமிடத்திற்கு பின்னால் பிறக்க செய்திருந்தால் கூட ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு தாய் தந்தைக்கு பிறந்திருக்க கூடும், ஏதோ ஒரு சமயத்தில் பிறந்திருக்க கூடும். இந்த குழந்தை இந்த ஊரிலே இந்த தாய் தந்தைக்கு இந்த நேரத்தில் தான் பிறக்க வேண்டும் என்று கடவுள் நிச்சயித்திருக்கிறான். பிறப்பு யார் கேட்டும் கடவுள் கொடுத்தது அல்ல. அதே போலத்தான் இறப்பும் யார் கெஞ்சினாலும் கடவுள் விட்டுவிட போவதும் கிடையாது. புத்தரிடம் ஒரு தாய் தன் மரணித்து போன குழந்தையை தூக்கி கொண்டு வந்தாள். புத்தரிடம் சொன்னாள், என் குழந்தையின் மீது நான் அளவற்ற அன்பு வைத்திருக்கிறேன், எப்படியாவது என் குழந்தையினுடைய உயிரை திருப்பிக் கொடுங்கள் என்று கேட்டாள். புத்தர் புன்முறுவலோடு சொன்னார், அம்மா, நான் சொல்வதை செய்தால் உன் பிள்ளையின் உயிரை திரும்ப தருகிறேன் என்று. அவளுக்கு ஒரே மகிழ்ச்சி, என்ன வேண்டுமென்றாலும் சொல்லுங்கள் செய்கிறேன், என் பிள்ளையின் உயிர் கிடைத்தால் போதும் என்று சொன்னாள். புத்தர் சொன்னார், இந்த நாட்டிலே சாவே நிகழா வீட்டில் சாம்பல் எடுத்து வா என்று. தாய் அந்த சடலத்தை புத்தரின் முன்னால் வைத்துவிட்டு சென்றாள். நாடு முழுவதும் தேடினாள், வீடு வீடாக சென்று தேடினாள், பலரையும் அனுப்பி வைத்து தேடினாள். எல்லாரும் முடிவில் வந்து சொன்னார்கள், சாவு நிகழா வீடே நாட்டில் இல்லை என்று. ஓடி புத்தரை பார்க்க வந்தாள். ஐயா, சாவு நிகழா வீடே இல்லை, நான் எங்கே சென்று சாம்பல் எடுப்பது என்று. புத்தர் சிரித்தபடி சொன்னார், நாட்டில் எல்லா தாய் தந்தையும் பிள்ளைகளின் மீது அன்பு வைக்கத்தான் செய்கிறார்கள், எல்லா வீட்டிலும் மரணம் நடக்கத்தான் செய்கிறது. அப்படி உன் பிள்ளையை போன்று எல்லோ பிள்ளைகளும் காப்பாற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு சாவு என்பது நிகழாத நாடாகவே மாறியிருக்குமே. சாவு எல்லா வீட்டிலும் நிகழ்வதுதான், இது இல்லை என்றால் இன்னொன்று இருக்கிறது என்று சொல்லி அந்த தாயை அனுப்பி வைத்தார். ஆக மரணம் நிச்சயமற்றது, ஏதோ ஒரு நொடியில் வரலாம். இன்றா நாளையா, பல பிறவிகளுக்கு பிறகா, பல ஆண்டுகளுக்கு பிறகா என்பது நமக்கு தெரியாது. புண்ணியமும் அப்படிதான். போன பிறவியில் செய்த புண்ணியம் இதுவரை கூட கிடைக்காமல் போயிருக்கலாம், ஒருவேளை இன்னும் 2 பிறவிகள் கழித்துதான் கிடைக்க வேண்டும் என்று கூட இருக்கலாம். அதனால் எதுவும் நிலையற்றது, நிலையானது ஒன்றுதான் நாம் உணரக்கூடிய ஆன்மா. அந்த ஆன்மாவை உணர்வதற்கு இன்றைக்கு ஆன்மீகம் தேவைப்படுகிறது. அதனால் தான் விவேகானந்தர் சொன்னார், பாரதம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாடு. ஏன் தெரியுமா? உலக நாடுகள் எல்லாமே ஆன்மீகத்தினுடைய ஒரு ஒளி கிடைத்து விடாதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பாரதம் மட்டும்தான் ஆன்மீக ஒளி கிடைத்து விட்டது. கிடைத்ததை எப்படி மேன்மேலும் பிரகாசம் செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி பிரகாசம் செய்ய முடியும்? அதற்கும் விவேகானந்தர் வழி சொல்கிறார். ஏதோ
தினசரி நாம் மாயாஜாலங்கள் செய்வதாலோ அல்லது ஆன்மீகம் என் அகத்தே இருக்கிறது என்று வெறும் பேச்சுக்கள் பேசுவதாலோ ஒரு சமயம் வளர்ந்து விடுவது கிடையாது. அந்த சமயத்தினுடைய ஆன்மீகம் வளர்ந்து விடுவது கிடையாது. விவேகானந்தர் சொல்கிறார், சத்தியம் வாய்ந்த சமயத்தின் பெருமைகள் எப்போது பாரதம் முழுக்க எடுத்து பேசப்படுகிறதோ அந்த சத்தியமான சமயத்தினுடைய சாத்தியத்தை கேட்பதற்கு மானிடர்கள் எப்போது தயாராகிறார்களோ அப்போது பாரதம் ஆன்மீகத்தின் உச்சகட்ட ஒளியாக பிரகாசிக்கும் என்று சொல்கிறார். அந்த ஒளியாக பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மறந்து போன நம்முடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை மேன்மேலும் வளர்க்க வேண்டும். என்னை கேட்டால் கொரோனா வந்ததற்கு கூட நாம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உறவு முறையையும் மறந்ததுதான் ஒரு காரணம் என்று நான் சொல்வேன். நினைத்து பாருங்கள், நம்முடைய முன்னோர்கள் காலத்திலிருந்தே பல கிருமிகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது, பல நோய்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நம்மை பாதித்த அளவிற்கு அவர்களை எதுவும் பாதிக்கவில்லை. ஏன்? அவர்கள் கலாச்சாரத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு நாம் அதை முழுமையாக மறந்தே போய்விட்டோம். நினைத்து பாருங்கள், மனிதா நில், மனசாட்சியை கேள், பிழையானவன் நீயே. ஊரெங்கும் கோவில் வைத்தான் உனக்காக, நீயோ உறக்கமே உன்னதம் என்றிருந்தாய். வாசலிலே சாணமிட்டு மாக்கோலம் போடென்றான், மடத்தனம் இதுவென்று மமதையில் நீ இருந்தாய். தீட்டுள்ள நாட்களில் தனியிடத்தில் வைத்திருந்தான், அறிவியல் பெரிதென்று அத்தனையும் மடமை என்றாய். வாசலிலே பானை வைத்து கால் கழுவி வர சொன்னான், கவர் போட்ட செருப்பு இருக்க கழுவுவது வீணென்றாய். இந்த ஜெகத்திற்கு காரணம் ஆதி நாராயணன் என்றான், நீயோ தானாக வந்தோம் என்றாய். திருமாலுக்கு துளசி இலை படைத்து தீர்த்தமாக குடி என்றான், நீயோ குடியின் போதையில் மடியே சிறந்ததென்றாய். சிவனுக்கு வில்வமிட்டு பிரசாதமாக தந்திட்டான், இலை தின்ன நான் ஒன்றும் ஆடு இல்லை என்றாய். அம்மனுக்கு வேப்பிலையை பிரசாதமாக தந்திட்டான், கொஞ்சமும் சிந்தையின்றி காட்டு மிராண்டி தனம் என்றாய். தலை குளித்த பெண்டிருக்கு சாம்பிராணி போடென்றான், ஹேர் டிரையர் போதும் என்று வாய்க்கிழிய கேலி செய்தாய். அத்தனையும் அறிவியலே, எப்போது நீ அறிவாய்? கிருமி ஒன்றும் புதிதல்ல, எப்போதும் உள்ளதுதான். முன்னோர்கள் சொன்னதெல்லாம் பொய்யில்லை என்று உணர்ந்தால் அனாதை பிணங்களாய் பெற்றவனை எரித்திருப்பாயா? உன்னையே நீ அளித்தாய், உண்மையை நீ மறுத்தாய், தொன்மையை நீ சுமந்து தொன்மையை ஏளனித்தாய். அறிவாளி மனிதனே, இனியேனும் மறவாதே, ஆலயங்கள் அறிவியலின் உச்சமென மறவாதே. கற்பூரம், சாம்பிராணி, வில்வம், மஞ்சள், துளசி, வேப்பிலை அத்தனையும் கிருமியை அழிக்கிற ஆயுதங்கள். அறிவாளி மனிதனே, ஆத்திரம் கொண்டால் அழிந்திடுவாய். அதனால் முன்னோர்கள் சொன்னதெல்லாம் பொய்யில்லை என்று உணர்ந்து நம் முன்னோர்கள் சொன்ன வழியிலே நாம் ஆலயத்தை வழிபடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்திலே ஆன்ம உணர்வினை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதை தெரிந்து கொள்கிற சமயத்திலே நம்மை எதிர்கொள்ளக்கூடிய இன்பங்களோ துன்பங்களோ எதுவும் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. எல்லாம் துறந்த நிலையிலே தாமரை இலையிலே தண்ணீர் ஒட்டாமல் இருப்பது போன்று இந்த உலக சுகத்திலே நாமும் ஒட்டாமல் எம்பெருமானை நினைத்து வாழ முடியும். அர்த்தமுள்ள இந்து மதத்திலே கண்ணதாசன் ஐயா சொல்கிற சமயத்திலே, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நதிகள் கூட ஒரு நாள் வற்றி போகும், மரங்களும் இலையுதிர்ந்த பிறகுதான் தளிர் விடுகிறது, குளங்களும் வற்றி போன பிறகுதான் மிக அழகாக நீர்ப்பெருக்குடன் இருக்கிறது. இந்த உலகத்திலே நிலையாக இருப்பது மலை மட்டும்தான். அது கூட சற்று அழிவதாகவும் வீழ்வதாகவும் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். கடவுள் இயற்கையை போலத்தான் மனிதனையும் படைத்திருக்கிறார். நிலையாக இன்பத்தில் வாழ்ந்தவனும் இல்லை, நிலையாக துன்பத்தில் சுழன்றவனும் இல்லை. முதல் கட்டம் வரவு என்றால் மறுகட்டம் செலவு, முதல் கட்டம் வறுமை என்றால் மறுகட்டம் செல்வம், முதல் கட்டம் இன்பம் என்றால் மறுகட்டம் துன்பம், முதல் கட்டமே துன்பம் என்றால் மறுகட்டம் இன்பம். மனித வாழ்க்கை இன்பத்திலும் துன்பத்திலும் மாறி மாறி சுழன்று கொண்டிருக்கிறது.
மனிதன் எப்படி தெரியுமா இந்த கலியுகத்திலே சுழலுகிறான்? மரம் விட்டு தாவக்கூடிய குரங்கை போன்று மனிதன் இருக்கிறான். ஒரு குரங்கு பல மரங்கள் தாவிக்கொண்டே வருகிறது. எப்படி பல மரங்கள் தாவிய ஒரு குரங்கு திடீரென்று ஒரு மரத்தினுடைய பொந்தில் கால் சிக்கி அடுத்த மரத்திற்கும் போக முடியாமல், முந்தையில் தான் தாவிய மரத்திற்கும் போக முடியாமல் அந்த ஒற்றை மரத்திலே உலாவுகிறதோ, அதே போலத்தான் போட்டி, பொறாமை, ஆசை, கோபம் என்ற அத்தனையையும் தாவி தாவி வரக்கூடிய மனிதன் இறுதி வரை ஆன்மீகம் என்கிற மரத்தை தாவவில்லை என்று சொன்னால் இந்த கலியுகம் என்கிற மரத்தின் பொந்தில் சிக்கிக் கொண்டு உலாவி கொண்டிருப்பான். அந்த குரங்கை போன்று தான் இன்றைக்கு கலியுகத்திலே பலரும் சுழன்று கொண்டிருக்கிறோம். கஜேந்திர மோட்சம் அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கும் இதை. கஜேந்திர மோட்சத்திலே கஜேந்திரன் என்கிற ஒரு யானை அழகான ஒரு நதியிலே இறங்கி குளிப்பதற்கு செல்கிறது. குளித்து கொண்டிருக்கிற போது ஒரு தாமரையை பார்க்கிறது. இந்த தாமரை படைக்கப்பட்டால் பகவானுக்குத்தான் படைக்க வேண்டும் என்று நினைக்கிறது. ஓடி சென்று அந்த தாமரையை தன் துதிக்கையால் பறித்து இதை பகவானுக்கு சாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த கரையில் ஏறுவதற்கு வருகிற போது நதிக்கு உள்ளே இருந்த ஒரு முதலை யானை கரையை அடைந்து விடாதவாறு அதன் காலை கவ்வி பிடித்தது. இப்போது யானையின் கையில் தாமரை இருக்கிறது, கரையும் பக்கத்தில் தான் இருக்கிறது, பகவானும் குளம் முடிகிற சமயத்தில் தான் இருக்கிறார். ஆனால் யானைக்கு கரையை கடக்க முடியவில்லை, முதலை பிடித்து கொண்டிருக்கிறது. இது தான் இன்றைய கலியுக மனிதனுடைய வாழ்க்கை. அந்த நதிதான் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்திலே தாமரை என்கிற ஆன்ம உணர்வினை நாம் மனிதர்கள் பார்த்து விடுகிறோம். பார்த்தவுடன் யானையாகிய மனிதர்கள் ஓடி சென்று அதை பறிக்கிறோம். பறித்துவிட்டு ஆசை பாசங்கள் என்கிற கரையை தாண்டி மனிதர்கள் செல்ல முற்படுகிற போது மீண்டும் போட்டி, ஆமை, கோபம், வஞ்சனை என்கிற சில சுகங்கள், சில ஆசைகள் என்கிற முதலை நம்மை பிடித்து கொண்டு இந்த கலியுகத்திலே நம்மை இழுத்து பிடித்து வைக்கிறது. இதையெல்லாம் தாண்ட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆன்மீகம் தேவைப்படுகிறது. ஒரே ஒன்றைத்தான் ஒரு சிறியவளாக நான் கேட்கிறேன். இன்றைக்கு பலரும் சொல்லிக் கொடுப்பதை விட, பெரியவர்கள் சொல்லிக் கொடுப்பதை விட, ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதை விட, ஏன் தந்தை சொல்லிக் கொடுப்பதை விட ஒரு தாயானவள் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுப்பாள் என்று சொன்னால் அந்த பிள்ளை உண்மையாகவே ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டுகிற சமயத்தில் எம்பெருமானுடைய ஒரு அடியவனாக, எம்பெருமானுடைய அருள் பெற்ற பக்தனாகத்தான் வளரும். இன்றைக்கு நம்ம பலரும் நினைக்கிறோம் ஆன்மீகம் 60 வயதில் போதும் என்று. அப்படி அல்ல. ஆன்மீகம் அரைமட்ட வயதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சில தாய்மார்கள் சொல்வார்கள், எனக்கே அதிகமாக எதுவும் தெரியாது, நான் என் பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்கட்டும் என்று. நிச்சயம் அப்படி கிடையாது. எங்களுக்கு ஒரு 20 வயது ஆகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 20 வயதில் குறைந்தது 8 ஆண்டு அனுபவத்தை தான் நாங்கள் பெற்றிருப்போம். ஆனால் எங்களை பெற்று சீராட்டி வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் குறைந்தது 30 ஆண்டு அனுபவத்தை சம்பாதித்திருப்பீர்கள். அந்த அனுபவத்தை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். அனுபவத்தை விட சிறந்த பாடம் இந்த பிரபஞ்சத்தில் யாதொன்றும் கிடையாது. அந்த அனுபவத்தை நீங்கள் சொல்லித் தருகிற போது நாங்கள் தானாகவே ஆன்மீகத்தை தெரிந்து கொள்கிறோம். பட்டினத்தார் இன்றைக்கு பாரதமே போற்றக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் கூட அதற்கு அவருடைய தாய் தான் காரணம். அதனால்தான் தாயை பிரிந்து தான் துறவரம் செல்கிற சமயத்தில் கூட தாய் இறந்து விட்டாள் என்ற செய்தி வந்தவுடன் ஓடோடி தன் தாயினுடைய சடலத்தை பார்ப்பதற்காக வந்தார். அங்கே பட்டினத்தாரின் தாயினுடைய உடல் மரக்கட்டைகளிலே வைக்கப்பட்டிருக்கிறது. பட்டினத்தார் பார்த்தார், பிறந்த என்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்தவள் என் தாய். அவளின் உடலை சாதாரண மரக்கட்டைகளில் வைத்து எரிப்பதா என்று சொல்லி கோபத்தில் அத்தனை மரக்கட்டைகளையும் நீக்கிவிட்டு வாழை தண்டுகளை அடுக்கி வைக்கிறார்.
வாழை தண்டின் மேல் தன்னுடைய தாயின் சடலத்தை வைத்துவிட்டு தாயை பார்த்து பாடினார். 2 திங்களா அங்கமெலாம் நொந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்யவிரு கனகமுலை தந்தாளே எப்பிறப்பர் காண்பேன் இனி. முந்தி தவங்கிடந்து 300 நாளளவும் அந்திப்பகலாச்சுவை ஆதரித்து தொந்தி சரிய பெற்றெடுத்த தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன். வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோள்மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு சீராட்டும் தாய்க்கோ விறகிலிட்டு தீமூட்டுவேன் என்று சொல்லி அந்த பதிகத்தை பாடுகிற சமயத்திலே வாழை தண்டு தானாக தீமூட்டப்பட்டு அவருடைய தாயின் உடல் தானாக அங்கே அடக்கம் செய்யப்பட்டது. ஆக எந்த அளவிற்கு பட்டினத்தாருக்கு பக்தி இருந்திருந்தால் பதிகத்தாலே ஒரு உடலை சாந்தி பெற செய்திருக்க முடியும். அந்த பக்தி பட்டினத்தாருக்கு வந்தது என்று சொன்னால் சிறு வயதிலே அந்த ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுத்த தாய்தான் காரணம். அதனால் முடிந்தவரை தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தை சொல்லித்தாருங்கள். தாய்களை பற்றி பேசுகிற போது ஒரே ஒரு சிறிய கதையினை மட்டும் சொல்கிறேன். ஒரு ஊரிலே ஒரு இளைஞனுக்கு எப்படியாவது இறைவனை பார்த்துவிட வேண்டும் என்று ஆசை. ஆலயத்தில் அம்பாளின் சன்னதியில் நின்று கேட்டான், அம்மா, தினசரி ஆலயத்திற்கு வருகிறேன், என்னை இத்தனை நாட்கள் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய், ஆனால் ஒரு முறையாவது உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், எனக்கு காட்சி கொடு என்று கேட்டான். அம்பாள் பார்த்தாள், தினசரி ஆலயத்திற்கு வரக்கூடியவனாயிற்றே, காட்சி கொடுப்போம் என்று சொல்லி அம்பாள் குரல் கொடுத்தாள். பக்தா, நிச்சயமாக உனக்கு நான் காட்சி தருகிறேன், ஆனால் இன்றைக்கு காட்சி தர மாட்டேன், நாளை காட்சி தருகிறேன் என்று சொன்னாள். இவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. சரி, நான் எங்கே வர வேண்டும் என்று கேட்டான். அம்பாள் சொன்னாள், நீ எங்கேயும் வர வேண்டாம், நான் உனக்கு மனித வடிவில் தான் காட்சி கொடுப்பேன் என்று. அவனுக்கு ஒரே குழப்பம். அம்பாளை பார்த்து கேட்டான், இந்த பிரபஞ்சத்தில் பலரும் மனித வடிவத்தில் தான் இருக்கிறார்கள், நீ மனித வடிவத்தில் காட்சி கொடுத்தால் நான் எப்படி உன்னை அடையாளம் கண்டுபிடிப்பேன் என்று கேட்டான். அம்பாளுடைய குரல் சொன்னது, நாளை நீ பார்க்கக்கூடிய மனிதர்களிலே யார் ஒருவர் வலதுகால் செருப்பை இடதுகாலுக்கும் இடதுகால் செருப்பை வலதுகாலுக்கும் மாற்றி அணிந்திருக்கிறார்களோ அந்த மனிதனுடைய வடிவத்தில் நான் உனக்கு காட்சி தருவேன் என்று. இவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. எப்போது விடியும் விடியும் என்று விடியலை பார்த்து கொண்டிருந்தான். விடிந்தவுடன் தெருவில் இறங்கிவிட்டான், யாராவது செருப்பை மாற்றி அணிந்திருக்கிறார்களா என்று. அன்றைய நாள் முழுக்க தேடுகிறான், தெரு தெருவாக ஊரூராக தேடுகிறான், யாரும் செருப்பை மாற்றி அணியவில்லை. இரவு 11:30 மணியாகிவிட்டது. இன்னும் அரை மணி நேரத்தில் அன்றைய நாள் முடிய போகிறது. அனைவரும் வீட்டிற்குள் சென்று விட்டார்கள். இனி யார் வீட்டு கதவை தட்டி யாருடைய காலை பார்ப்பதற்கு? அவன் சோர்ந்து போனான். கடவுள் நம்மை ஏமாற்றி விட்டார் என்று நினைத்து கொண்டு சோகத்தில் தன்னுடைய ஊருக்கு வந்தான். அங்கே ஊரினுடைய தெருமுனையில் தாயானவள் நின்று கொண்டிருந்தாள். தினசரி மகன் 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து விடுவான். இரவு 11:30 மணியாகியும் மகனை காணவில்லை என்ற பதற்றத்திலே தாயானவள் தெருமுனையிலே நின்று கொண்டிருந்தாள். சோகத்திலே தாயின் பக்கத்தில் சென்றான். ஒரு நொடி நினைத்து பார்த்தான், இன்றைக்கு பார்த்த எல்லா மனிதர்களுடைய காலையும் நாம் பார்த்து விட்டோம். இன்றைய நாள் முடிவதற்கு இன்னும் ஒரு சில பொழுதுகள் தான் இருக்கிறது. சரி, இன்றைக்கு இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய ஒரே மனித வடிவம் நம் தாய் மட்டும்தான். இவள் ஒருத்தியின் காலை பார்த்து விடுவோம் என்று சொல்லி அந்த தெருமுனையில் வைத்து அவன் தன் தாயினுடைய காலை பார்த்தான். அதிர்ந்து போனான் அவன். ஏன் தெரியுமா? 8 மணிக்கு வரக்கூடிய மகன் 11 மணி ஆகியும் வரவில்லை என்ற பதற்றத்திலே தாயானவள் வீட்டிலிருந்து புறப்படுகிற போது பதற்றத்தோடு வலதுகால் செருப்பை இடதுகாலுக்கும் இடதுகால் செருப்பை வலதுகாலுக்குமாக மாற்றி அணிந்து கொண்டு அங்கே தெருமுனையில் நின்றாள்.
பார்த்த அவன் அதிர்ந்து போய் அந்த தெருமுனையில் வைத்தே தாயினுடைய காலை தொட்டு வணங்கி, தாயல்லவா என்னுடைய முதல் தெய்வம் என்று தன் வாழ்க்கையின் முதல் தெய்வமாக தன் தாயை புரிந்து கொண்டான். ஆக எல்லாருக்கும் முதல் தெய்வமாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் நினைத்தால் இன்றைக்கு ஏன் இந்த சமுதாயத்திலே ஆன்மீகம் தேவைப்படுகிறது என்பதை எங்களை போன்ற இளம் தலைமுறைகளுக்கு சொல்லித்தர முடியும். அப்படி தாய்மார்கள் சொல்லித்தருகிற பட்சத்திலே உண்மையாகவே இன்றைய பிரபஞ்சத்திலே ஆன்மீகத்தை தெரிந்து தேவையற்ற நிலையிலே, தேவையற்ற தீவிரவாத வன்முறை கொலை கொள்ளை சூழலிலே ஈடுபடக்கூடிய இளைய தலைமுறைகளுடைய நிலை இன்றைக்கு குறையும் வாய்ப்பு உருவாகும். இளைஞர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எதிர்காலத்தை பற்றி நம்மால் யோசிக்கவே முடியாமல் நம்மை குழப்பக்கூடிய வயதும் இளம் தலைமுறைதான். அதே நேரத்தில் எதிர்காலத்தை சிந்தித்தே ஆக வேண்டிய வயதும் இதே இளம் தலைமுறை வயதுதான். அதனால் முடிந்தவரை சிந்தியுங்கள், அதில் ஒரு பகுதியையாவது ஆன்மீகத்திற்காக ஒதுக்கி வையுங்கள் என்று சொல்லி நிறைவாக, ஒரு மனிதன் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும், எவ்வளவு சீராக நேராக திட்டமிட்டாலும், எவ்வளவு கடுமையாக முயற்சித்தாலும் அவனது வெற்றி வருவது இறைவனின் கையில் தான் இருக்கிறது. நாம் இறை என்று சொன்னாலும், இயற்கை என்று சொன்னாலும், ஆண்டவன் என்று சொன்னாலும் அனைத்தும் ஒரே பொருளைத்தான் குறிப்பிடுகிறது. அந்த சக்தியினுடைய ஆசியும் துணையும் இன்றி நம்மால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. தெய்வ நம்பிக்கையே உறுதியானது, இறுதியானது. நாம் எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பாக நாம் தொடர்ந்து வணங்கும் இறைவனை சாட்சியாக வைத்து தொடங்க வேண்டும். அதே லட்சியத்தில் வென்று இமய சிகரத்தை தொடும்போது அதே இறைவனுக்கு நமது நன்றி மலர்களை காணிக்கையாக்க வேண்டும். ஏனென்றால் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. தெய்வம் காட்டும் வழிதான் உன்னதமான வழி. வாழ்க்கை என்பது போராட்ட களமல்ல, வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும் பந்தயமும் அல்ல. அனைவரும் ஒரே களத்தில், ஒரே தளத்தில் அவரவர் வெற்றிக்காக யாரையும் பின்னுக்கு தள்ளாமல் முன்னேறும் வாய்ப்புகள் நிறைந்திருக்கின்றன, கைகளில் தவழ்கின்றன. வாழ்க்கையில் யாருடைய தோல்வியின் மீதும் யாருடைய வெற்றியும் எழுதப்படுவது கிடையாது. அனைவரும் முயற்சிக்கலாம், அனைவரும் வெற்றி பெறலாம் என்று சொல்லி இத்தனை நேரம் இன்று ஏன் ஆன்மீகம் என்கிற ஒரு அருமையான தலைப்பிலே சிறியவளாகிய எனக்கு பேசுவதற்கென்று ஒரு அருமையான வாய்ப்பினை தந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா செந்தில் அவர்களுடைய பொற்பாதத்தை வணங்கி, ஊர் விழா குழுவினை சார்ந்த அத்தனை பெரியவர்களையும், ஊர் கோவில் நிர்வாகிகளையும், பொதுமக்களையும், சான்றோர்களையும், என் போன்றோர்களையும் வணங்கி மயிலோசை தொலைக்காட்சிக்கும் என்னுடைய அன்பான நன்றியினை தெரிவித்து வாய்ப்பளித்த அத்தனை பெரியவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.